ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வர வாரத்தில் நமக்கு மந்த்லி எக்ஸ்பிரி இருக்குது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பிரி இருக்குது. ஸோ ஒலட்டாலிட்டிக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது. நமக்கு இப்போதைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுது, ஐவி என்ன சொல்லுது, விக்ஸ் என்ன சொல்லுது, குளோபல் மார்க்கெட் நியூஸ் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களோட ட்ரேடிங் கெரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, ஃப்ரைடே ஓவராலாக லாஸ்ட் வீக் மண்டே ஒரு 400 பாயிண்ட் டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட்டு மண்டே ஒரு 23,600 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் மார்க்கெட்டு நல்லாவே பவுன்ஸ் அடித்தது. ஓகே, நிஃப்டியோட சப்போர்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ ஆக்சுவலாக நிஃப்டி எங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த 12 ஜூன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 12 ஜூனுக்கும் 15 ஜூனுக்கும் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பனிங் கேப்பு. இந்த ஓப்பனிங் கேப்பை மார்க்கெட்டு எக்ஸாக்டாக ஃபில் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு மேஜர் சப்போர்ட்னா இந்த 23,600 தான். மார்க்கெட்டு இங்கேருந்து பவுன்ஸ் அடித்தா இப்போ நமக்கு 23,800ன்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கும். ஆல்ரெடி மார்க்கெட் அந்த இடத்துல 1 2 3 4 வாட்டி ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ அது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஃப்ரைடே கரெக்டாக எக்ஸாக்டாக அங்கே தான் ரெசிஸ்டன்ஸு எடுத்துச்சு. சப்போஸ் மார்க்கெட்டு இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நமக்கு மார்க்கெட்டில் 23,850 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 23,900 935 வரைக்கும் போகிறதுக்கு மார்க்கெட்டு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போதைக்கு இதுதான் வாய்ப்புகள். ஆனால் நமக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ யூஎஸ் ஈரானோட பிரச்சனை. குளோபல் அளவில் பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸ் க்ரூட் ஏறுது. இந்தியா க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரின்றனால க்ரூட் ஆயில் ஏறுச்சு அப்படின்னா நமக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாக வரும். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆகுன்ற பிரச்சனைன்றனால ஃபினான்ஷியல் செக்டர்லாம் லாஸ்ட் வீக் நல்லாவே ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஃப்ரைடே ஒரு ரெக்கவரியில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, குளோபல் மார்க்கெட் பார்த்தோன்னா ஃப்ரைடே எல்லாமே ஒரு க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. நம்ம நிஃப்டி ஒரு 65 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆகிருக்கு. க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 2% 100க்கு மேலே போச்சு. இப்போ 98 செட்டில் ஆகிருக்கு. ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருக்கலாம். இப்போ இந்த நிஃப்டி 65 பாயிண்ட் நமக்கு மைனஸில் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. பட் மண்டே மார்னிங் இது சேஞ்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஓப்பனிங் நெகட்டிவாக இருந்தால் இப்போதைக்கு நமக்கு மேஜர் சப்போர்ட்டு இந்த கேப்பை இப்போதைக்கு மார்க்கெட் ஃபில் பண்ணிருச்சு. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தால் இந்த 820 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 930 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு 23,500 தான் நெக்ஸ்ட்டு நமக்கு சப்போர்ட்டு. அது வரைக்கும் மார்க்கெட்டு ஃபாலோ ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகேங்களா, நமக்கு மந்த்லி எக்ஸ்பிரின்றனால ஒலட்டாலிட்டி இருக்கும். அதாவது கீழே இறங்குனா மேலே ஏறும், மேலே இறங்குனா கீழே இறங்கும். ரீசன் என்னென்னா அவங்களோட பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுனால கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த அப்படியே மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி மட்டும் நல்லாவே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மீதி எல்லா செக்டரும் ஓரளவுக்கு ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோசிங்கில் தான் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு இந்தியா விக்ஸு எவ்வளோவில் இருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா 14 இருக்குது. இந்தியா விக்ஸு ரைஸ் ஆகுது அப்படின்னா ஒலட்டாலிட்டியும் நல்லாவே ரைஸ் ஆகும். ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டில் அர்த்த மணி ப்ரீமியமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். 145 ஒரு 100 90ன்னு வச்சா கூட நமக்கு கிட்டத்தட்ட 235 ரூபா 37 ரூபா பக்கம் ப்ரீமியம் இருக்கு அர்த்த மணியில். ஸோ ஒலட்டாலிட்டிக்கு பஞ்சம் இருக்காது. அதனால் ப்ரீமியமாக அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, மார்க்கெட்டும் ஒன் சைடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், வாய்ப்பு கம்மி தான். எப்பயுமே மார்க்கெட்டு ஒலட்டாலிட்டியில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இப்போதைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. 23,800 இப்போதைக்கு எப்படி சொல்கிறதுனா ஈக்குவலாக இருக்குது. 23,700 புட் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இப்போ 23,800ன்றது ஒரு ட்ரெண்ட் டிசைடராக இருக்கும். சப்போஸ் 23,800க்கு மேலே போச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 24,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கீழே வந்துச்சுன்னா 23,600 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்கு. இதுதான் உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. ஓகேங்களா, பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா பேங்க் நிஃப்டியும் எக்ஸ்பிரி வந்துருச்சு. ஸோ ப்ரீமியம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். அதாவது 1000 2000 ட்ரேட் ஆகுறது இப்போதைக்கு ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். பேங்க் நிஃப்டி சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 56,160. இதில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா 56,800
இந்த 56,800 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 57,000 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. 57,000 பிரேக் பண்ணுச்சுன்னா 57,600. அதே மாதிரி கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா 55,350 வரைக்கும் ரெண்டு மார்க்கெட்டு ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. நம்ம இது நம்மளோட டெலகிராம் சேனலு, இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் மார்க்கெட்டோட லைவ் டேட்டாஸு எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதில் எந்த விதமான ட்ரேடிங் கால்ஸும் நம்ம தரதில்லை. மார்க்கெட்டோட அப்டேட் மட்டும்தான் நம்ம தருவோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட கிளாஸஸ் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க லேர்ன் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நமக்கு வாட்ஸ்அப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் என்கொயரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸு எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் இப்போதைக்கு மார்க்கெட்டோட டேட்டா. நெகட்டிவ் நியூஸ்ன்னு பார்த்தா எஃப்ஐஐஸு செல்லிங்ஸ்லேயே இருக்காங்க. ஓகேங்களா, எப்போ அவங்க பையிங்க்கு வராங்களோ மார்க்கெட்டு சேஞ்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்கிறனால ஏறுறதுக்கு இப்போ எஃப்ஐஐ ரெண்டு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டிங்கிறது ஏறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.